வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் எப்படி ஒரு நார்மல் ப்ரஷ் கட்டரை ஹைடெக் உழவன் சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டராக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரேமில் எப்படி என்ஜினை ஃபிட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த கிளச் ஹவுசிங்கை எடுத்துக்கோங்க. இதில் 4 ஹோல் இருக்குது இல்லைங்களா, இதைத்தான் நம்ம ஃப்ரேம்லேயும் என்ஜின்லேயும் வச்சு எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் ஹைடெக் உழவனில் யூஸ் பண்ணுறது ஹிட்ஸுங்கிற ஜாப்பனீஸ் மேக் என்ஜின். எங்களோட என்ஜினுக்கு இந்த மாதிரி கிளச் ஹவுசிங் டிசைன் வரும். இந்த ஃப்ரேம் இந்த மாதிரி கிளச் ஹவுசிங் டிசைனுக்காக தான் டிசைன் பண்ணது. ஒருவேளை வேறு என்ஜின் டைப் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளச் ஹவுசிங் டிசைன் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கன்வர்ஷன் கிட்டில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இதே சேம் டிசைன் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோடதே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கொடுக்குற ஃப்ரேமில் கிளச் ஹவுசிங் இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு டூல் கிட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி என்ஜினில் லாக் பண்ணிக்கிற அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை தனியாக எடுத்துக்குங்க. கையில் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 ஸ்க்ரூவும் ரைட் சைடில் வர மாதிரி, அதாவது ஃப்ரேமை ப்ளேஸ் பண்ணால் ரைட் சைடு வர மாதிரி நம்ம வச்சு லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்குங்க, 4 ஹோலும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. என்ஜினை நம்ம பின்னாடி இப்படி தான் வைக்க போகிறோம். முன்னாடி ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்க்ரூவில் ஒரு ஸ்க்ரூ எடுத்து ஃபஸ்ட்டு ஹோலில் வச்சு, அதாவது இது 5mm அலன் ஸ்க்ரூ வச்சு என்ஜினில் கொஞ்சம் லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ லாக் பண்ணிட்டிங்கன்னா சேம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹோலில் செகண்ட் ஸ்க்ரூ போட்டு நம்ம லாக் பண்ணணும். இது 2வது ஸ்க்ரூ. சேம் ஆப்போசிட் ஹோலில் நம்ம போட்டு லாக் பண்ண போகிறோம். டைட் பண்ணிட்டு எல்லாமே ஒரு அளவான டைட் வைங்க. ஃபஸ்ட் எடுத்தையும் ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. இப்போ மேல் ஹோலில் கொடுங்க. சேம் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு இதுலேயும் கொடுங்க. இப்போ 4 ஹோல்லையும் கரெக்டாக அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ 4யும் நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். ஆப்போசிட் வச்சு ஃபுல் டைட் கொடுத்துக்குங்க. இந்த டைட் கொடுக்கறது எப்போவுமே ஒரு நார்மலான ஒரு இதில் தான் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிலாம் கொடுத்துடாதீங்க. என்ஜினில் அந்த த்ரெட்டும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்குற ஒவ்வொரு டைட்டுமே நீட்டாக பார்த்து கொடுக்கணும். அது பார்த்துக்குங்க. சேஃப்டி மெஷர் நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்துலேயுமே. ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் உள்ளே அந்த நர்லிங் போடுற அந்த ராடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுதான்னு கையில் வச்சு சுற்றி பார்க்கணும். சம் கேஸஸில் நம்ம போடுற கிளச் ஹவுசிங் உள்ளே என்ஜினில் கிளச்சோட லாக் ஆகிடுதுன்னா சுற்றாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம கழட்டி திரும்பவும் போடணும். இப்போ நார்மலாக சுற்றுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. கையில் நார்மலாக ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம ஹேண்டில் மாட்டுறதுன்னு பார்ப்போம். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரேமில் ஹேண்டில் மவுண்ட் மாட்டுறதுக்கான பிளேஸ் கொடுத்துருப்போம். உங்கள் நார்மல் ப்ரஷ் கட்டர்லேருந்து அந்த மவுண்ட்டை நம்ம கழட்டி நாங்கள் கொடுத்துருக்க ஏரியாவில் அதை அப்படியே டைட் பண்ணுங்கள். கீழே 2 ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, அதில் டைட் பண்ணி விடுங்க. ஆப்போசிட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா டைட் ஆயிடும். கொடுத்துருக்க மவுண்ட்டில் நம்ம ஹேண்டிலை மாட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி நார்மலாக ஹேண்டில் இருக்கிற ஸ்விட்சஸ் நம்ம டம்மி பண்ணிடணும். அந்த ஸ்விட்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு ரன் ஆகியில் ஆட்டோமேட்டிக்காக கையில் பட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்காகத்தான் நம்ம ஃப்ரேமில் ஸ்விட்ச் வைக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங் பிளேட் எடுத்து கொஞ்சம் கிழிச்சு விட்டிங்கன்னா உள்ள ஒயர் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் கனெக்ஷன் வரும். அதை 2யும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒயரை பர்ஃபெக்டாக, அதாவது கட் பண்ணுறது நீட்டாக கட் பண்ணுங்கள். 2ம் மிஸ்கனெக்ஷன் ஆகிட போகுது. அதனால் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கட் ஆயிடுச்சு. இப்போது எந்த இடத்துல ஹோல் வருதுன்னு கரெக்டாக ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல லைட்டாக கீறி விட்டுட்டு கட் பண்ணிக்க இல்லைங்களா ஒயரை, அதை இந்த வழியாக வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வரும். வெளியே எடுத்துக்கிறோம். கட் பண்ணிக்கிற ஒயரை வெளியே எடுத்துக்கிறோம். இவ்வளோ பெரிய லென்த் நமக்கு தேவையில்லை. அதனால் அதையும் ஷார்ட் பண்ணிக்கலாம் பாதியாக. இதை 2 ஒயரையும் கொஞ்சம் கீறி விட்டுக்குங்க. மேலே இருக்கிறத எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி வரும். எடுத்து விட்டிங்கன்னா இப்போது இந்த ஸ்விட்ச் நாங்கள் கொடுத்துருக்கோம். புஷ்புல் டைப் ஸ்விட்ச்சு. இது மேலே போட்டால் ஆன், கீழே போட்டால் ஆஃப்னு வரும். நம்ம கனெக்ஷன் எப்படி மாற்றி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இல்லை சம்டைம்ஸ் கீழே போட்டால் ஆஃப், மேலே போட்டால் ஆன், அந்த மாதிரி கூட வரலாம். நம்ம கனெக்ஷன் எந்த அளவுக்கு மாற்றி ஸ்விட்சில் கொடுக்குறோமோ ஒயர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அதை நம்ம போகையில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் மேல் பாகத்தை கழட்டிட்டு பிளாக் கலரை கேப்பை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த கோல்டன் கலர் வாஷ்லையும் கழட்டிட்டிங்கன்னா ஸ்விட்ச் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்விட்சை நம்ம ஃப்ரேமுக்கு கீழ் சைடு இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். கீழ் சைடு வச்சுக்கிட்டு மேலே சேம் கோல்டன் கலர் வாஷர் போட்டு டைட் பண்ணிக்கணும். பொறுமையாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் கேப்பை போட்டு டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்விட்ச் ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிடுவோம்.
பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். இப்போ விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஸ்விட்ச் கொடுத்தாச்சு. இந்த கனெக்ஷன் வந்து நம்ம கீழே ஸ்விட்சை வச்சுட்டும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம கொடுக்குறக்கு இப்படி கொடுக்குற கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் மாட்டுறதுக்கு முன்னாடியே கனெக்ஷன் கொடுத்துட்டு மாட்டிக்கிங்க. நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிற கிட்டு வந்து எந்த மிஷினுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி சைட் பேக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பேக் பேக் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நார்மலான மிஷின் வச்சுருந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் கூட இருக்கோம். எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் அமுத்தி விட்டுருங்க. இதை பற்றி மேலும் வீடியோஸ் டீட்டெயிலாக நம்ம சேனல்ஸில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஃபுல் அசம்பிளியும் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.